இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்ம் லிஸ்ட், அந்த எஸ்ஐஆரோட ஒட்டுமொத்த ப்ராசஸுமே முடிக்கப்பட்டு இனி இவங்க தான் வாக்காளர்கள், இனி யாரையுமே இதுல இருந்து புதுசா சேர்க்க முடியாது, இந்த வாக்காளர்கள் மட்டுமே வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி படிவம், இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னா, இதுல இஸ்லாமிய வாக்காளர்களை குறிவைக்கப்பட்டு இந்த இஸ்லாமிய வாக்காளர்கள் இவங்களாம் இந்திய குடிமகனே கிடையாது அப்படின்னு சொல்லி குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இப்போ இந்த நேரத்துல திடுதிப்புன்னு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இறைச்சிக்கு தடை, முக்கியமான இடங்கள்ல இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது, மீன் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான இறைச்சி தடை அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி இன்னைக்கு பாஜக நகர்ந்து போயிருக்கிறாங்க. கூடவே எடப்பாடி பழனிசாமி நான் மாசம் 10,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறாரு. இந்த இறைச்சி தடை இருக்கு இல்லையா, இறைச்சி தடைக்கும் எடப்பாடி பழனிசாமி மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கிற இந்த நிகழ்வுக்கும் இது ரெண்டுத்துக்குமே மிக முக்கியமான ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்கான பாஜகவோட பல சூழ்ச்சிகள் இந்த இடத்துல இருக்கு. அப்ப இது சம்பந்தமான முக்கியமான பல நிகழ்வுகளை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்துவிட்டது ஒரு அற்புதமான தீர்வு. நீண்ட நேர இல்லற பிரச்சனை, குழந்தையின்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இதற்கெல்லாம் ஒரு இயற்கையான தீர்வு தேடுறீங்களா? அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, சிலாஜித் போன்ற 26க்கும் மேற்பட்ட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தரமான நம்பகமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற மத்திய மாநில மற்றும் உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற தரமான இயற்கை உணவு. உங்கள் இரவும் இல்லறமும் நீண்ட நேரம் நல்லறமாக மாறுவதற்கு கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ எஸ்ஐஆர் பீகார்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர் அடுத்து தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா இது மாதிரி பல மாநிலங்கள்ல நாங்க எஸ்ஐஆர் செய்ய போறோம் அப்படின்னாங்க. இந்த எஸ்ஐஆரே ஒரு கேள்விக்கூத்தான ஒரு விஷயம். எஸ்ஐஆர் தேவைதான், அதாவது வாக்காளர்களை சரி செய்து யார் வாக்காளர்களா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும், யார் இந்தியர்களா இருக்கலாம் அவங்க தான் வாக்களிக்கணும், ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும், ஒரு நியாயமான ப்ராசஸ் தான். ஆனா இது எல்லாத்தையும் நீ ஒரு மாசத்துக்குள்ள நீ ஆதாரத்தை காட்டி ஆகணும். நீ 2005 2002 நீ எங்க இருந்தியோ அதை நீ தான் நிரூபிக்கணும். என் கையில எல்லா டேட்டாவும் இருக்கும், தேர்தல் ஆணையத்து கையில எல்லா டேட்டாவும் இருக்கும். நான் நினைச்சா ஒரு நிமிஷத்தை கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி காட்ட முடியும், உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, நீ எவன் ப்ரூஃப் கொடுக்கணுமோ அவன் மட்டும் காட்டு, என்னால தாராளமா காட்ட முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். நீ 2002 எங்க குடியிருந்தியோ அந்த பாகம் எண், அந்த வரிசை எண் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நீ கொண்டு வந்தா உனக்கு ஓட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்படி வாக்குகளை கழிக்கக்கூடிய ஒரு வேலைகளை இந்த எஸ்ஐஆர்ல செஞ்சாங்க. அதனாலதான் இதுக்கு பலகட்ட எதிர்ப்புகள் நடந்தது. ஜனநாயக கட்சிகள் எல்லாம் போராட்டம் செஞ்சாங்க. மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடக்கூடிய அளவுக்கு இதுல பல நிகழ்வுகள் நடந்தது இல்லையா. எப்படியோ ஒரு வழியா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபைனல் லிஸ்ட் பிப்ரவரி 23 ஃபைனல் டிராஃப்ட் வெளியிட்டுட்டாங்க. இதுக்கு முன்ன அவங்க ஒரு டிராஃப்ட் ஒன்று வெளியிட்டாங்க. நம்ம எஸ்ஐஆர் நம்மளோட ஃபார்ம் எல்லாம் அக்டோபர் மாசத்துல நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து டிசம்பர்ல டிராஃப்ட் வெளியிட்டாங்க. இந்த டிராஃப்ட்ல யாரோட பெயர்லாம் நீக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வாக்குகள் நீக்கப்பட்டது. 97,39,000 பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. இதுல யாரெல்லாம் சேர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க, 1 மாச கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பல பேர் அதை ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த 97 லட்சத்துல நீக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் பேர் வாக்குகள் சேர்க்கப்பட்டது. 23 27 லட்சம் சொல்லப்படுது. இத்தனை வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படியோ எல்லாம் கழிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் மேல இங்க நீக்கப்பட்டிருக்கு. இனி இதுதான் ஃபைனல் டிராஃப்ட். இதுல யாரெல்லாம் டிராஃப்ட்ல பெயரிடப்பட்டதோ இவங்களால மட்டுமே வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இறுதியா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே உங்களுடைய நம்ம டிராஃப்ட்ல நம்ம பேர் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத கரெக்டா போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்றது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வாக்களிச்சு கரெக்டா நம்ம யாருக்கு வாக்களிச்சா இந்த நாடு நல்லா இருக்குமோ, யாருக்கு வாக்களிச்சா இந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படுமோ அப்பேற்பட்ட கட்சிகளை தேர்ந்தெடுத்து நம்ம வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருடைய இந்திய குடிமகனுடைய கடமை. இப்ப இந்த எஸ்ஐஆர்ல அடுத்த கட்ட அதிர்ச்சி வந்திருக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடந்தது, கேரளா, வெஸ்ட் பெங்கால் பல மாநிலங்கள் நடந்தது இல்லையா. அதுல இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இஸ்லாமிய வாக்காளர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், இவங்க எல்லாம் இந்தியர்களே கிடையாது, இவங்க வேற நாட்டுல இருந்து வந்தவங்கன்னு சொல்லி பெயரே குறிப்பிடாத ஒரு மொட்டைக்கடிதாசி யாருன்னே தெரியாத அளவுக்கு திடீர் புகார்கள் இந்த புகார்களுக்கு ஊடகங்கள் வைக்கக்கூடிய பெயர்கள், குறிப்பா தி ஒயர் இது சம்பந்தமா ஒரு முழு நீண்ட ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிகல் தி ஒயர் அதுக்கு வைக்கக்கூடிய பேர் என்னன்னா கோஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதாவது பேய் புகார்கள். யார் புகார் கொடுத்தானே தெரியாது, ஏதோ புகார்ல வருது, முஸ்லிம்களை குறிவைக்கப்பட்டு புகார் வருது, நீ புகார் வந்துச்சுப்பா, நீ இந்திய நாட்டை நிரூபிக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான கோஸ்ட் கம்ப்ளைண்ட், பேய் புகார்கள் பெரிய அளவுல வந்துட்டு இருக்குது. இது பார்த்தோம்னா இந்த ஒயர் களத்திலே போய் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது
கொல்கத்தாவுடைய பகுதியில, வெஸ்ட் பெங்காலுடைய கொல்கத்தாவுடைய பகுதியில ஷேக் லியாக்கத் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வந்து நல்ல ஒரு வயசான நபர் தான், கிட்டத்தட்ட 60 வயசு கிட்ட அவருக்கு இருக்குது. இவர் இந்திய ரயில்வேல வேலை செஞ்ச ஒரு நபர். 40 வருஷம் இந்திய ரயில்வேல கார்பெண்டர் மாதிரியான பணிகள்ல வேலை செஞ்சிருந்தாரு. 40 வருஷம் இந்திய ரயில்வேல வேலை செஞ்சிருந்தாரு. அவரு பேர்ல ஒரு திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 7 சொல்லி ஒன்று இருக்கும். அதுல வந்து எங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கலாம், எனக்கு ஆல்ரெடி 2 இடத்துல ஓட்டு இருக்கு, ஒன்னு நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த ஃபார்ம் 7ல நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபார்ம் 7ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப நான் ஒரு தொகுதியில இருக்கேன், என் தொகுதியில ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது, வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது நான் அவரு பேர்ல ஒரு புகார் கொடுக்கலாம். இந்த மாதிரி என் தொகுதியில இந்த நபர் இருக்காரு, இவர் வந்து இந்தியரே கிடையாது, ஆனா அவருக்கு ஓட்டு இருக்குது, இவருடைய ஓட்டை சரி செஞ்சுட்டு அந்த ஓட்டை நீக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் 7 மூலமா ஒரு வாக்காளர் புகார் கொடுக்கலாம். அது ஒரு சலுகை இந்த இடத்துல இருக்குது. இந்த சலுகையை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாமியரோட வாக்குகள் பெரிய அளவிலான மேற்கு வங்கத்துல குறிவைக்கப்பட்டிருக்குது. அதுல குறிவைக்கப்பட்ட ஒரு நபர் தான் இத ஷேக் லியாக்கத் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் பேர்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. திடீர்னு தேர்தல் ஆணையத்துல நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்குது, இந்த புகார் வந்திருக்கிறதால உங்களுடைய ஆவணங்களை காட்டி நீங்க ஒரு இந்தியன் தான் அப்படின்ற நிரூபிக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு வந்திருக்குது. அந்த மனுஷன் ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாரு. என் தாத்தா இதே மண்ணில் வாழ்ந்து மரணிச்ச ஒரு நபர், எங்க அப்பா இங்கேயே வாழ்ந்தாரு, இங்கேயே இறந்து போயிட்டாரு, நானும் இங்கேயே பிறந்து வளர்ந்தேன், இங்கேயே இருந்தேன், இந்திய ரயில்வேல, இந்திய நாட்டோட ரயில்வேல நான் வேலை செஞ்சேன், என்னோட வாழ்நாள்ல 40 வருஷத்தை இந்திய ரயில்வேல நான் கழிச்சிருக்கிறேன், அரசுக்காக வேலை செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கும் பிஎஃப் வாங்கக்கூடிய அந்த பாஸ்புக் என் கையில வச்சிருக்கிறேன், பிஎஃப் எனக்கு வந்துட்டு இருக்குது, பென்ஷன் வந்துட்டு இருக்குது, பாஸ்புக் என் கையில இருக்குது, இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது, இது இல்லாம என் மனைவியோட நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், அப்ப எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, இப்ப இந்தியாவுடைய பாஸ்போர்ட் இருக்குது, எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் வந்துட்டு இருக்குது, பிஎஃப் புக் இருக்குது, 40 வருஷம் ரயில்வேல வேலை செஞ்சிருக்கேன், இது எல்லாமே இருந்தாலும் நீ உன்னுடைய ஆவணத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, புகார் கொடுத்தான் இல்லையா ஒருத்தன், அவன் எந்த அடிப்படையில் புகார் கொடுத்தான்? இவங்க இந்திய குடிமகன் இல்ல, ஏன்னா இவங்க இங்கிருந்து வந்தாங்க அங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சரி, அவன் புகார் கொடுத்தவன் இந்த தொகுதியை சேர்ந்தவனா அப்படின்னா அதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் அந்த இடத்துல இல்ல. ஏதோ ஒரு பேர்ல ஒரு மொட்டை கடைதாசி மாதிரி புகார் வந்துச்சு, நீ உன்னுடைய ஆவணத்தை நிரூபிப்பா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நடந்திருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹவுராவுடைய பகுதி, கொல்கத்தாவோட ரயில்வே ஸ்டேஷன் ஹவுரா, அந்த ஹவுராவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குலாம் ஹுசைன் சர்தார் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடு, ரொம்ப பிரபலமான ஒரு ரோடு. அந்த இடத்துல துணி கடை வியாபாரம், சும்மா சின்ன லெவல்ல துணி வியாபாரம் செய்யக்கூடிய ஃபாரூக் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்குமே தேர்தல் ஆணைய சார்பில் இருந்து இந்த நோட்டீஸ் வந்து அவருக்குமே நீ உங்களுடைய இந்திய குடியுரிமை நீ நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் சின்ன லெவல், சாதாரண லெவல் ஒரு வியாபாரி. அவர் எப்ப நான் காலங்காலமா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு நிரூபினா எதை போய் நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்புறம் இந்த உயர் களத்துல போய் ஆய்வு செஞ்சும் போது இந்த ஃபாரூக் ஹுசைன் இருக்கார்ல, அவர் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடங்களுமே போய் விசாரிக்கிறாங்க. அவருடைய அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, இவங்க தாத்தா காலத்துல நீங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தாத்தா காலத்துல நீங்க வாழும் போதுமே எவனோ ஒருத்தன் ஒரு மொட்டை கடிதாசி, ஆனா இதுல எதுவுமே யாரு புகார் கொடுத்தான்ற எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்ப ஏதோ ஒரு மொட்டை கடிதாசில ஒரு புகார் வந்தது, அந்த புகாரின் அடிப்படையில் உன்னோட இந்திய குடியுரிமை நீ நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கறாங்க. அதுக்கடுத்து நார்த் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தான். நார்த் 24 என்ற இடத்துல 71 வயது பழங்குடியினை சேர்ந்த பெண், நல்லா கேட்டுக்கோங்க, 71 வயசு அந்த அம்மாவுக்கு, பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா. இந்த அம்மா கொடுத்த புகார்ல மட்டுமே 11 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. யாரோ எங்க இருக்காங்கன்னு தெரியல, 71 வயசா, 71 வயசு அம்மா எப்படி வந்து புகார் கொடுக்கும்? அது கரெக்டா முஸ்லீம்களை தேடி புகார் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுடைய பேர்ல மட்டுமே 11 வாக்காளர்களை குறி வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுல ஒரு லிஸ்ட், ஏதோ சாம்பிளுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு இன்னார் பேர்ல இன்னார் பேர் மன்னாரு, இன்னார் மையம் மன்னாருன்னு சொல்லி ஒரு புகார் வரும். இந்த புகார்ல இருக்கக்கூடிய இந்த பேருக்கும் இந்த 71 வயசு பழங்குடியின பெண்ணுன்றாங்களே, இது உங்களை நீங்க முன்ன பின்ன பாத்துறீங்களா, இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது மீட் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அப்ப இப்படி ஒரு பேரை கூட நான் கேள்விக்கப்பட்டது இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க லைஃப்ல எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத ஒரு நபர் பேர்ல இது மாதிரியான பல புகார்கள் வந்திருக்கு. 71 வயசு பழங்குடியின பெண்ணு சொல்லப்படுது, அவங்க பேர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 11 புகார்கள் வந்திருக்குது. அதுக்கடுத்து இந்த உயர் இன்னும் இது சம்பந்தமான ஆய்வு செய்யும் போது 20 பேர் கொடுத்த புகார், ஒரு 20 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த 20 பேரின் புகாரின் பேர்ல 95 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. நீ இந்திய குடிமகன் தான் நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி 95 வாக்காளர்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, புகார் கொடுத்த யாருமே அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் இல்லை. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தவங்க புகார் கொடுக்குறாங்க, அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மாதிரி பல பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட மாநிலம் முழுக்க, வெஸ்ட் பெங்கால் மாநிலம் முழுக்க 5,42,591 பேருக்கு, 5,42,501 பேருக்கு இந்த ஃபார்ம் 7 மூலமா இது மாதிரியான நோட்டீஸ்கள் போயிருக்குது. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கேட்கிறோம், ஓரளவுக்கு படித்தவர்களோ அரசியல் புரிதல் உள்ளவர்களோ இது மாதிரியான நபர்கள் இருந்தா
அதுக்கான ப்ரூஃப் உடனே சப்மிட் பண்ணி அவங்களோட வாக்குரிமை உறுதி செஞ்சிருவாங்க. இதுல படிக்காத பாமர மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா நீங்க இன்னைக்கு கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் சைட்ல போய் பாருங்களேன், ரொம்ப அடிமட்ட தொழிலாளிகளா இருப்பாங்க. ஒவ்வொரு எங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் இருக்குதோ அந்த ஹோட்டலோட வாசல்ல வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. நம்மள மாதிரி யாராவது சாப்பிட போனோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு யாருக்கா ஒரு பார்சல் கொடுத்துருங்க, 2 பார்சல் கொடுத்துருங்கன்னு சொல்லி இப்படி வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அங்க அடிமட்ட தொழிலாளர்கள் ரிச்சா. இன்னைக்கு அங்க கைரிச்சா முறை இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுல சாமானிய மக்கள் படிப்பறிவே அவங்களுக்கு இருக்காது. ஹிந்தி கூட நிறைய பேருக்கு பேச தெரியாது, பெங்காலி மொழி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இது மாதிரி நோட்டீஸ் வந்தா அந்த நோட்டீஸ் என்னன்னு அவனுக்கு புரியாது. அப்ப எங்க போய் அவன் தன்னோட இந்திய குடியுரிமை போய் எங்க போய் நிரூபிப்பான்? அப்ப இது மாதிரியான காரணங்களால அவங்களோட வாக்குரிமைகள் நீக்கப்படும். அதுவும் கரெக்டா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி மாதிரி வாக்குரிமைகள் நீக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு இந்த உயர் ஆதாரத்தோட இது முன் வச்சிருக்காங்க. இது 5,42,501 பேர் அப்படிங்கிறது இது சராசரியா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 294 தொகுதி. அங்க இது சராசரியா ஒரு தொகுதிக்கு 1850 பேர் குறி வைக்கப்படுது. அப்ப 1850 சாதாரண விஷயம் கிடையாது. இது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கரெக்டா இஸ்லாமியர்கள் குறி வச்சு மம்தா பானர்ஜியோட வெற்றிக்கு குறி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த அளவுக்கு கோஸ்ட் கம்ப்ளைண்ட், பேய் புகார்கள் பெரிய அளவுல வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமா இந்த தேர்தல் ஆணையத்தின் பின்புலத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரியான மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய இது மாதிரியான பல வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து பல புகார்கள் வந்துட்டு இருக்குது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒண்ணு நேரடியா இப்ப உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான அவங்களுடைய நேரடி ஆட்சி மூலியமா அவங்களுடைய மதவெறி ஆட்சி நடைமுறைப்படுத்த பார்ப்பாங்க. அல்லது அவங்களால நேரடியாக ஆட்சி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்வாங்க, தங்களுடைய பினாமிகள் மூலமா அவங்களோட மதவெறுப்பு கோட்பாடை செயல்படுத்த பார்ப்பாங்க. அதுல ஒரு கட்டமா தான் இப்ப பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பீகாருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயகுமார் சின்ஹா. இந்த விஜயகுமார் சின்ஹா யாருன்னா பாஜகவை சேர்ந்தவர். அங்க நிதிஷ்குமார் கூட கூட்டணி வைக்கப்பட்டதால நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் விஜயகுமார் சின்ஹா துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனா நிதிஷ்குமார் ஒரு பொம்மை தான். இந்த விஜயகுமார் சின்ஹா இருக்கார்ல, இவரு தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ், எல்லாமே கவர்மெண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்றது இவரோட தலைமையில தான் இருக்கு. எந்த அரசு சார்ந்த ஒரு பேட்டி கொடுக்கறாலும் இன்னைக்கு இந்த துணை முதலமைச்சர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த விஜயகுமார் சின்ஹா இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி என்னன்னா, பீகார்ல பல இடங்கள்ல இறைச்சி விற்பனைக்கு தடை, இறைச்சி விற்கக்கூடாது. எந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது, எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்குமோ அந்த இடத்துல இறைச்சி விற்கக்கூடாது, எங்கெல்லாம் பொது இடத்துல மக்கள் கூடக்கூடிய இடங்களா இருக்குமோ அந்த இடத்துல இறைச்சி விற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கும் இறைச்சி விற்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. ஸ்கூலுக்குள்ளே எவனோ வந்து இறைச்சி கடை வைக்க போறது இல்ல. அந்த சரௌண்டிங்ல ஏதோ ஒரு இறைச்சி கடை இருக்கும், எல்லா இடங்களும் இருக்கிற மாதிரி அங்க இருக்கும். ஏன் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கக்கூடாது? கோயில்கள், மத வழிபாட்டு தலங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கேயுமே இறைச்சி கடை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் வைக்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பாஜக சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஏன் அப்படின்னா, குழந்தைகளிடம் வன்முறை போக்கு கட்டுப்படுத்துவதற்காக, குழந்தைகள்ட்ட வந்து இந்த வன்முறை போக்கு ரொம்ப அதிகமாயிட்டு போகுது, அந்த வன்முறை போக்கு கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்கூல் இருக்க பகுதியில் கறிக்கடை வைக்க கூடாதுன்றான். எந்த பைத்தியக்காரன் மூளை ஒரு முட்டில மூளை இருக்கும் கூட இப்படி பேச மாட்டான். எந்த ஒரு பைத்தியக்காராச்சும் இப்படி பேசுவானா? ஸ்கூல் பக்கத்துல கறிக்கடை இருக்கிறதுக்கும் குழந்தைங்க கிட்ட வன்முறை சிந்தனை உருவாகிறதுக்கும் எந்த அளவுக்கு காரணம்? இறைச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியோ, ஆட்டு இறைச்சியோ, கோழி இறைச்சியோ, இதுல புரதச்சத்து நமக்கு இருக்குது. அதை சாப்பிடுறது மூலமா உடலுக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்குமே தவிர அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இறைச்சி சாப்பிட்டா உடலுக்கு வன்முறை வரும், இதை வன்முறை சிந்தனை உருவாகும் சொல்லி இது சங்கிகளுடைய சித்தாந்தம். ஏன்னா அவங்க பார்ப்பனை சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறதால, அந்த RSS உடைய தத்துவத்தை கடைபிடிக்கிறதால அதை நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தத்துவத்தின்படி, பார்ப்பன சித்தாந்தத்தின்படி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அப்ப நான் எதை உண்றனோ, நான் எதை உண்ணணும்னு நினைக்கிறனோ அதை தான் நீயே உண்ணணும் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்துறதுக்காக இது மாதிரியான செயல்பாடுகள். இப்ப உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான இடங்கள்ல டைரக்டா பீஃப் பேன், அதாவது இவங்க இறைச்சி தடைங்கிறது பீகார்ல டைரக்டா பீஃப்னு வார்த்தையை கொண்டு வந்து மக்கள் அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. அதனால பீஃப்னு சொல்லாம இறைச்சின்னு சுத்தி வளைச்சு வராங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான இடங்களா இருந்தா டைரக்டா பீஃப்னு சொல்ல முடியும். ஆனா பீகார்ல அப்படி சொல்ல முடியாது, ஒரு கூட்டணி தயவுல ஆட்சி நடக்குதுங்கிறதால சுத்தி வளைச்சு இறைச்சி அப்படிங்கிற ஒரு காரணம். அதுக்கு வன்முறை போக்கு அதிகமாயிரும். பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் மேம்படுத்துறதுக்காகவும் சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி இறைச்சி கடைகளுக்கு இது மாதிரி கட்டுப்பாடு கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கும் இறைச்சி கடைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல? இறைச்சி வந்து இது மாதிரி இருக்கும், பல நாள் கெட்டு போனா ஏதாவது ஆகும் அப்படின்னா காய்கறி தான் கெட்டு போவோம். இப்ப இன்னைக்கு கோயம்பேடு பக்கம் போங்க, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் இருக்கு இல்லையா, காய்கறி மார்க்கெட் முன்பக்கம் பாக்குறத காய்கறி மார்க்கெட் அப்படியே பின்பக்கம் போங்க, பைக் எடுத்துட்டு பின்பக்கமா போய் ரவுண்ட் அடிக்க, காய்கறிகளோட கழிவுகளை கொட்டக்கூடிய இடம் இருக்கும். அந்த பக்கம் நம்மளால கடந்து கூட போக முடியாது, அவ்வளவு நாத்தடிக்கும். ஏன்னா கழிவுகள் எங்க இருக்கும் அங்க நாத்தடிக்கதான் செய்யும். ஒரு மீன் மார்க்கெட் கிட்ட போகும்போது நைட்ல கழிவுகள் கொட்டமோ எப்படி நாத்தடிக்குமோ, காய்கறி மார்க்கெட் இருக்கிற இடத்துல கழிவுகள் இருக்க நாத்தடிக்கும். அது ஒரு அரசு முறைப்படி. இன்னைக்கு நம்ம சென்னையில போய் பாருங்க, அரசு அவ்வளவு ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அவ்வளவு துப்புரப்படுத்தக்கூடிய பணி அவ்வளவு சிறப்பா செய்வாங்க. அப்ப துப்புரப்படுத்தக்கூடிய பணியை தான் ஒரு அரசு செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு சம்பந்தம் மேல இறைச்சி கிடையாது, சுற்றுச்சூழல் பாதிக்கிறது அப்படின்னா இது இவங்க சுற்றுச்சூழல் மேல அக்கறையோ குழந்தைகள் மேல அக்கறையோ கிடையாது. இவங்களுடைய சிந்தனையை குழந்தைகள் மத்தியில் திணிக்கிறதுக்காகவும் அந்த பொதுமக்கள் மத்தியில் இந்த சிந்தனைகளை திணிக்கிறதுக்காக அந்த RSS சித்தாந்தத்தை பூத்துறதுக்காக தான்
இப்பேற்பட்ட சட்டங்களை கொண்டு வராங்க. இது பீகாரை வந்து ஆக்கிரமிச்சிச்சு. இன்னைக்கு நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில சேர்க்கப்பட்டு அங்க பீகாரை இன்னைக்கு ஆக்கிரமிச்சாச்சு. இதை தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மூலமா மிகப்பெரிய சதிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இதை நம்ம போற போக்கெல்லாம் சும்மா பொதுவாக சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன் கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போடுறாரு. தாய்மொழி தினம் இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது. அந்த தாய்மொழி தினத்துக்கு வாழ்த்து சொல்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல தமிழ்நாடு சேர்ந்த பல அடையாள சின்னங்கள் அதுல இருக்கும்போது அதுல மேல திருவள்ளூருடைய உருவப்படம் இருக்கு. திருவள்ளூருடைய உருவப்படம் காவி உருவத்துல இருக்குது. காவி உருவத்தை யார் செய்வா? பாஜக RSS சேர்ந்த சங்கிகள் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பதிவுல இன்னைக்கு காவி உருவம் இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி டைரக்டா அவருடைய ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய ட்விட்டர் பக்கம் உட்பட எல்லாமே இன்னைக்கு சங்கிகளுடைய கண்ட்ரோல், பாஜக RSS உடைய கண்ட்ரோல் தான். அதுக்கு சும்மா நம்ம சொல்லல. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு பதிவு, அர்ஜுன் சம்பத் மேல யாரும் தாக்குதல் நடத்த பாக்குறாங்க, அர்ஜுன் சம்பத் என்னும் சமுதாய போராளியை தாக்குதல் நடத்த பார்க்கிறார்கள். அர்ஜுன் சம்பத்தை ஒரு சமுதாய போராளி யார் சொல்லுவா? சங்கிகள் தான் சொல்லுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுமொத்த சோசியல் மீடியா உட்பட, அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் உட்பட எல்லாமே பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு. எப்படி பீகாருடைய நிதிஷ்குமாரோட தயவுல ஒரு ஆட்சியை பிடிச்சாங்கல்ல, அதுக்கு அவங்க கடைபிடித்த ஒரு சாதனம் தான் 10,000 நாங்க கொடுப்போம், இந்த தேர்தலில் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா 10,000 நாங்க கொடுப்போம், பெண்களுக்கு 10,000 கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கடைசி நேரத்தில் அறிவிச்சு அது மூலியமா அவங்க ஆட்சியை பிடிக்க ஒரு காரணமா இருந்தது. அதை இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, திமுக ஆட்சியில் அங்க வரி அதிகமாயிருச்சு, இங்க வரி அதிகமாயிருச்சு, இதனால நாங்க கருணை தொகையாக ஒரு 10,000 நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிறாரு. அதாவது திமுக சமீபத்துல இந்த தேர்தலை காரணமா காட்டி பெண்களுடைய மகளிர் உரிமை தேவை நிறுத்துறதுக்கு பாஜக பிளான் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி மொத்தமா 5 மாசத்துக்கான காசு 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு இல்லையா? இப்ப இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இது பெரிய ஒரு அதிரடியான ஒரு விஷயமாவும் மக்கள் மத்தியில திமுகவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு ஏற்படுத்தி இருக்குது. அப்ப அதுக்கு எதிராக நாங்க ஒண்ணு செய்யணுன்றதுக்காக அங்க 5,000 தானே நாங்க 10,000 மாத்திரம் சொல்லி கருணை தொகை அப்படின்ற பேர்ல 10,000 ரூபாய் நீங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கருணை அப்படின்ற பேரே பெரிய சர்ச்சை ஏற்பட்டதால அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி இதை மாத்திட்டு உதவித்தொகை 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த 10,000 அப்படியே பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதோட காப்பி தான் அப்படியே. அப்ப பீகார்ல நிதிஷ்குமார பொம்மையா வச்சு அங்க பாஜக ஆட்சி செஞ்சு அவங்களுடைய துணை முதலமைச்சர் மூலியமா அவங்களுடைய அந்த மதவெறுப்பு சித்தாந்தம் இன்னைக்கு அங்க படிப்படி அப்படி நடைமுறைப்படுத்தப்படுதோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலுமே எடப்பாடி பழனிசாமி மூலியமா அதே 10,000 ரூபாய் ஸ்கீம் அறிவிக்கப்பட்டு இங்குமே ஏதோ ஒரு வகையில ஆட்சியை பிடிக்கப்பட்டுனா அதுக்காக பாருங்க, நல்லா பாருங்க, விஜய் மாதிரியான நடிகர்கள் இங்க இறக்கி விடப்படுறாங்க. விஜயோட டார்கெட் பாருங்க, விஜய் முழுக்க திமுக எதிர்க்காரு, திமுக தீய சக்திங்கிறாரு, வாய் தப்பி தவறி கூட பாஜகன்ற வார்த்தை அவர் வாயில வரமாட்டது. அப்ப எல்லா வகையிலுமே இங்க திமுக குறிவைக்கப்பட்டு இங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதலமைச்சரா நம்ம உட்கார வச்சிட்டோம்னா துணை முதலமைச்சரா அண்ணாமலையோ எச் ராஜாவோ நயினார் நாகேந்திரனோ யாரோ ஒருத்தர் இங்க கொண்டு வந்து அந்த நபரின் மூலியமா நம்மளுடைய அந்த சங்கி சித்தாந்தத்தை கொண்டு வந்துடலாம், RSS சித்தாந்தத்தை இந்த தமிழ்நாட்டுல உள்ள நுழைச்சிடலாம்னு சொல்லி தமிழ்நாடுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த குறி. அதனாலதான் நான் சொன்னது, SIR படிவத்தில் ஆரம்பத்தில் பெயர் நீக்கப்பட்டு இறுதி படிவம் வந்திருக்கு இல்லையா, இந்த இறுதி படிவத்துல யாருடைய பெயரெல்லாம் வெளிவந்திருக்குதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிந்திச்சு வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது ஏதோ நான் போற போக்குல நான் ஓட்டு போட்டேன், இல்ல எனக்கு வேலை இருந்துச்சு நான் ஓட்டு போடாம போயிட்டேன், இல்ல எனக்கு பிடிச்ச நடிகரு அவர் நல்லா டான்ஸ் ஆடினாரு, அவர் உட்கார்ந்து டூயட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, இந்த எல்லாம் ஒப்புச்சப்பு காரணம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய வாக்குகள் குப்பையில தூக்கி போறது கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு வாக்குகளுமே இந்த மாநிலத்தோட நலனை பாதுகாக்கிறது. இத்தனை நாளா நம்ம மத ஒற்றுமையான அனந்தமையா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ, எல்லா மாநிலங்களும் மதவெறியில அடிச்சுட்டு சாவும் போது இந்த தமிழ்நாடு எப்படி ஒற்றுமையா அனந்தமையா வாழ்ந்துட்டு இருக்குமோ, இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் வாழணும். ஏன்னா இந்த ஒற்றுமை இருந்தா மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதார ரீதியா பெரிய அளவுல இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6% இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய உள்ளுற்பத்தி மட்டுமே 11.69% உயர்ந்திருக்குது. அப்ப 2 மடங்கு அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்ந்திருக்கணும்னா அது நம்மளுடைய இந்த பகுத்தறிவு சிந்தனையால தான். இந்த பகுத்தறிவு சிந்தனையை உடைக்கிறதுக்காக தான் பாஜக பல கட்ட சூழ்ச்சிகள் செய்யும் போது நம்மளுடைய வாக்குகள் எதுவுமே வீணா போற வாக்குகள் கிடையாது. நம்மளுடைய வாக்குகள் யாருக்கு வாக்களித்தா இந்த மாநிலத்துடைய நலன் பாதுகாக்கப்படும்ன்றத சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.